இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற வீடியோ ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற சிரப்பால் தான் செய்வோம். ஆனால் இந்த வீடியோவில் வீட்லேயே ரோஸ் சிரப் செஞ்சு அந்த சிரப்பை தான் நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரி, ரோஸ் சிரப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். எந்த கப் எடுத்தனோ அதே கப் அளவுக்கு 1 கப் தண்ணி நான் அது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போது அந்த தண்ணி கூட ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். கலர் ஆட் பண்ணிவிட்டு பார்க்கணும் நமக்கு இவ்வளவு கலர் போதுமா இல்லை இன்னும் வேணுமான்னு பார்க்கணும். கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இனி இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இனி இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ரோஸ் எசன்ஸ், ஃபுட் ஃப்ளேவர் ரோஸ் எசன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன். ஓகே, 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்ல மணமாக இருக்குது, போதும் அது. இப்போ நாம் அந்த 2 சிரப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்டோரில் வாங்கினது, இது நம்ம வீட்டில் செஞ்ச சிரப். இது இப்போ ஏற்கனவே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுனால இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இது கொஞ்சம் ரன்னியாக இருக்குது. இது இனி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது இது சரியாயிடும். இனி இந்த சிரப் வச்சு எப்படி ரோஸ் மில்க் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. I'm going to show you how to make this beautiful drink. Let's get started, everybody. All we need is 1 cup of milk, a little bit less than 1/4 cup of homemade syrup, some chia or basil seeds, otherwise known as subja seeds, and some ice. Now, let's mix everything inside this jar. I'm gonna add the subja seeds. Now just put the lid and shake it well and enjoy your drink. Wow, it tastes so good. You should definitely try this. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.